கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒரு சகோதரன் தன் சகோதரியின் திருமணத்திற்காக சில ஆயிரம் பணத்தினை ஒரு மனிதரிடம் கேட்க அவர் தருகிறேன் என்று வாக்களித்தார். ஆனால் திருமணத்திற்கான சில முந்தின நாட்களில் அந்த மனிதர் பணம் இல்லை என்று கைவிரித்து விட்டார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை போன்றுதான் 100% மனிதர்களை நம்பி இருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். காரியங்கள் கைகூடி வரும்போது அநேகரால் இன்று நாம் ஏமாற்றப்படுகிறோம், கைவிடப்படுகிறோம் என்பது உண்மையே. மனிதர்கள் ஏற்ற நேரத்தில் மாறிவிடுகிறார்கள். அன்பு தேவ ஜனமே, யோசேப்பு பானபாத்திரக்காரனிடம் சொன்னான், நீ மேன்மையடையும் போது என்னை நினைத்துக்கொள் என்று. ஆனால் அவன் யோசேப்பை மறந்துவிட்டான். இங்கு தாவீது தான் நம்பின கர்த்தர் எதிலெல்லாம் மாறாதவராய் தன்னோடு இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். முதலாவது, செய்கைகளில் மாறாதவர். வல்லமையான செயல்களை செய்யும் சகல அதிகாரமும் படைத்த ஆண்டவர் என்பதை நினைவு கூறுகின்றார். இரண்டாவது, கூப்பிடுதலை கேட்பதில் மாறாதவர். இன்றைய சமூகத்தில் எளியவர்கள் கூப்பிடும் சப்தங்கள் கேட்கப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவர் எளியவனாகிய தன் சத்தத்தை கேட்பதை தாவீது நினைவு கூறுகின்றார். மூன்றாவது, மரணக்கட்டுகளின் தூக்கி எடுப்பதில் மாறாதவர். தன் நெருக்கம், பாடுகள், வேதனைகளிலே ஆண்டவர் தன்னை மறக்கவில்லை என்கிறார். இன்று அநேக வாலிப சகோதர சகோதரிகளும் தங்களுடைய வாழ்க்கையை யார் கையிலோ கொடுத்துவிட்டு என்னை மறவாதே, என்னை கைவிட்டு விடாதே என்று சொல்கிறார்கள். உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரை உன்னோடு இருப்பேன் என்று நம்மிடம் கூறியவர்கள் கூட நம்மை விட்டு மாறிவிடுகிறார்கள், நம்மை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நம்மை விட்டு எப்போதும் மாறாதவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அவரிடம் வாழ்க்கையை கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்களை விட்டு மாறாத நல்ல பங்காக எப்போதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.